வணக்கம் தலைவர்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆழமான பகுப்பாய்வுக்குள்ள நுழைய போறோம். பொதுவா உங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நீங்க ரொம்ப கவனமா தணிக்கை செய்வீங்க இல்லையா? ஆனா உங்களுடைய சொந்த செல்வத்தை உருவாக்குற மாடலை எப்பவாச்சும் அப்படி தணிக்கை செஞ்சிருக்கீங்களா? பலரும் தங்களோட அன்றாட ஆபரேஷனல் வேலைகள்ல, அதாவது செயற்பாட்டு பணிகள்ல அப்படியே சிக்கி தவிக்கிறாங்க. ஆனா அதிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு தொடர்ந்து வருமானத்தை தரக்கூடிய ஒரு சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம். இந்த மாற்றம் உங்களுடைய ஒட்டுமொத்த நிதி எதிர்காலத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு கேம் சேஞ்சர். சரி, நேரா விஷயத்துக்கு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகள் இதோ: உத்திபூர்வ வருமான கட்டமைப்பு, செயல்பாட்டு பொறி, அமைப்பு ரீதியான நன்மை, மூலதன பெருக்கி, செல்வ ஏற்றத்தாழ்வு அணி, அப்புறம் கடைசியா உத்திபூர்வ சொத்து கட்டளை. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு வரிசையா பார்க்கலாம். முதல்ல இந்த உத்திபூர்வ வருமான கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இன்கம் ஃப்ரேம்வொர்க்னா என்னன்னு பார்ப்போம். நிதி சுதந்திரத்தை உருவாக்குறதுக்கு அடிப்படையில 4 தனித்துவமான வழிகள் இருக்கு. இத பணப்புழக்க கால்பகுதி அணி, அதாவது கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்வாங்க. இது கொஞ்சம் கவனிங்க. இதோட இடது புறத்துல சம்பளத்துக்கு வேலை செய்றவங்க மற்றும் சுய தொழில் செய்றவங்க இருக்காங்க. வலது புறத்துல வியாபாரம் செய்றவங்க மற்றும் முதலீட்டாளர்கள் இருக்காங்க. இந்த சின்ன மேட்ரிக்ஸ் உலகத்துல இருக்கிற அத்தனை வருமான மாடல்களையும் 2 முற்றிலும் வேறுபட்ட அணுகுமுறைகளா பிரிச்சிடுது. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட இடது பக்கத்தை கொஞ்சம் ஜூம் செஞ்சு பார்ப்போம். இத நாம செயல்பாட்டு பொறி, அதாவது ஆபரேஷனல் ட்ராப்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்துல இருக்கிற பெரும்பாலான உழைப்பாளர்கள் இந்த ஒரு மாடல்ல தான் சிக்கியிருக்காங்க. இ மற்றும் எஸ், அதாவது வேலைக்கு போறவங்க மற்றும் சுய தொழில் செய்றவங்க, இவங்களுக்கான அளவீடுகளை பார்ப்போம். இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய லிமிட் இருக்கு. நேரம் அது ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலும் உழைச்சாதான் காசு அப்படிங்கிற நிலைமை. மிக முக்கியமா இங்க வருமான பாதுகாப்பு, அதாவது இன்கம் செக்யூரிட்டி என்பது இல்லவே இல்ல. நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலை செய்யலனா உங்களுக்கான பணப்புழக்கம் அந்த நிமிஷமே நின்னுடும். இது ரொம்பவே ரிஸ்கான ஒரு மாடல். சிம்பிளா சொல்லணும்னா, இடது பக்கத்துல இருக்கிறவங்க பணத்துக்காக தங்களோட நேரத்தை அப்படியே பண்டமாத்திர செய்றாங்க. இது எப்படின்னா, ஒரு வாளில தண்ணி சுமக்கிற மாதிரி. நீங்க எத்தனை வாளி தண்ணிய உங்க உடம்பு வலிச்ச சுமக்குறீங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்க வாளி சுமக்கிறத நிறுத்தினா பணம் வரதும் நின்னுடும். நீங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, இல்ல சொந்தமா கிளினிக் வச்சிருக்கிற டாக்டரா இருந்தாலும் சரி, நேரம் தாங்க பணம் அப்படிங்கிற இந்த சூத்திரத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாத்துவோம். வலது பக்கத்துக்கு, அதாவது ரைட் சைடுக்கு மாறுவோம். இங்கதான் அமைப்பு ரீதியான நன்மை ஆரம்பமாகுது. முதல்ல பி அல்லது வியாபார பிரிவை பார்ப்போம். இங்க நடக்கிற அந்த மேஜிக்க கவனிங்க. வியாபாரம் பிரிவுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லையே கிடையாது. அது அன்லிமிட்டெட். நேரம் உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்குது. அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இங்க உண்மையான நிதி சுதந்திரமா மாறுது. இடது பக்கத்துக்கும் வலது பக்கத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். இங்க இருக்கிறவங்க நேரத்தை வித்து பணமா மாத்துறதில்ல, அதுக்கு பதிலா அவங்க சிஸ்டம்ஸ உருவாக்குறாங்க. அதாவது உங்களுக்காக 24 மணி நேரமும் தடையின்றி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்க உருவாக்குறீங்க. அதே வாளி சுமக்கிற உதாரணத்தையே எடுத்துப்போம். வலது பக்கத்துல உள்ளவங்க வாளிய சுமக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க ஒரு பிரம்மாண்டமான பைப்லைனை, அதாவது குழாய் அமைப்பை நிறுவுறாங்க. ஆரம்பத்துல இதை டிசைன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கலாம். ஆனா ஒரு தடவை இதை செட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா தண்ணிய, அதாவது பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதாங்க உண்மையான ஸ்கேலபிள் ஸ்ட்ராட்டஜி. அடுத்ததா நாம போக போறது ஃபைனான்ஷியல் கேமோட உச்சக்கட்டம். அதான் ஐ பிரிவு, முதலீட்டாளர்கள். இத நாம மூலதன பெருக்கி அப்படின்னு சொல்லலாம். பிசினஸ்ல நாம பார்த்த அதே சூப்பரான விஷயங்கள் இங்கேயும் இருக்கு பாருங்க. வரம்பற்ற பணம், முழுமையான நேரச் சுதந்திரம், உறுதியான வருமான பாதுகாப்பு. ஆனா முதலீட்டாளர்கள் பிசினஸ் சிஸ்டம் மூலமா இதை அடைறதில்ல. மாறாக அவங்க தங்களோட மூலதனத்தையே, அதாவது கேபிட்டலே ஒரு நெம்புகோலை பயன்படுத்தி இதை சாதிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பணத்தையே தங்களுக்கு வேலைக்காரனா மாத்திடுறாங்க. இது ஒரு பழத்தோட்டம் உருவாக்குற மாதிரி. உங்ககிட்ட இருக்கிற பணம் தான் அந்த விதைகள். அதை சரியான இடத்துல முதலீடு செஞ்சு மரங்களா வளர்க்குறீங்க. ஒரு கட்டத்துல நீங்க போய் தண்ணி ஊத்தலைனா கூட அந்த மரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்க மூலதனம் அப்படிங்கிறது தனக்குத்தானே பெருகிட்டே இருக்கிற ஒரு மிஷின் மாதிரி செயல்படுது. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இது வரைக்கும் நாம பேசின கான்செப்ட்ஸ் ரியல் வேர்ல்ட் டேட்டால எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும்.
இந்த சார்ட்ட பாருங்க. உலக மக்கள் தொகையில 95% மக்கள் இந்த இடது பக்கத்துல தான், அதாவது வேலைக்கு போறவங்களாவோ இல்ல சுயதொழில் செய்யறவங்களாவோ தான் சிக்கியிருக்காங்க. நம்ப முடியலையா? ஆமாங்க, 95% மக்கள் இன்னமும் வாளில தான் தண்ணிய சுமந்துட்டு இருக்காங்க. வலது பக்கத்துல இருக்கிற பிசினஸ் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் பிரிவுல வெறும் 5% மக்கள் மட்டுமே இருக்காங்க. முந்தைய டேட்டாவோட இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. உலகத்தோட மிகப்பெரிய முரண்பாடு இங்கதான் இருக்கு. அந்த 95% மக்கள் உலகத்துல இருக்கிற வெறும் 5% வருமானத்துக்காக தங்களுக்குள்ள கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வலது பக்கத்துல இருக்கிற அந்த 5% மக்கள் உலகத்தோட 95% செல்வத்தை தங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. வாளி சுமக்கிறவங்களுக்கும் பைப்லைன் உருவாக்குறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தோட உண்மையான ரிசல்ட் இதுதான். இப்போ இந்த 2 மாடலையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாப்போம். இடது பக்கம் உங்கள நேரத்துக்கு பணம் அப்படிங்கிற பொறியில மாட்டி வைக்குது, உங்க வளர்ச்சியை லிமிட் பண்ணுது, எந்த செக்யூரிட்டியும் தர்றதில்ல. ஆனா வலது பக்கம் சிஸ்டம்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் உருவாக்குது, அன்லிமிட்டெட் பணத்தை கொடுக்குது, உண்மையான நிதி சுதந்திரத்தை வழங்குது. ஒரு லீடரா நீங்க வலது பக்கத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது வெறும் ஆசை இல்ல, அது ஒரு அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த ஆழமான பகுப்பாய்வோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். லீடர்ஸான உங்களுக்கு இதிலிருந்து கிடைக்க வேண்டிய ஃபைனல் டேக்அவேஸ் என்ன? நாம எப்படி இந்த மாற்றத்தை சாத்தியமாக்குறது? நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்க்கு மாறணும்னா முதல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸை விட உங்க மைண்ட் செட் மாறணும். நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு நினைக்காம என்னுடைய சிஸ்டம் எவ்ளோ சிறப்பா வேலை செய்யுதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்க நேரத்தை விக்கிறத நிறுத்திட்டு மதிப்பை, அதாவது வேல்யூவை உருவாக்குறதுல உங்க ஃபோக்கஸை திருப்புங்க. இதுதான் உங்களுக்கான முக்கியமான கோர் ஸ்ட்ராட்டஜி. சொத்துக்களை உருவாக்குங்க. உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் தரக்கூடிய ஸ்கேல் பண்ணக்கூடிய சொத்துக்களை உருவாக்குறதுல உங்க முழு எனர்ஜியும் போடுங்க. ஒரு கம்பெனி எப்படி ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறீங்களோ அதே மாதிரி உங்க பர்சனல் வெல்த்துக்கும் சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு உண்மையான நேர சுதந்திரத்தையும் நிதி சுதந்திரத்தையும் பெற்றுக் கொடுக்கும். ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரியோட இந்த விளக்கப்பதிவை நான் முடிக்கிறேன். நிதி சுதந்திரம் என்பது ஒரு தேர்வு, ஒரு வாய்ப்பு அல்ல. 95% மக்கள் கஷ்டப்படுற அந்த இடது பக்கத்திலேயே உங்க வாழ்நாளை கழிக்க போறீங்களா, அல்லது மைண்ட் செட்டை மாற்றி சிஸ்டம்ஸை உருவாக்கி 95% செல்வம் இருக்கிற வலது பக்கத்துக்கு போற அந்த சூப்பரான முடிவை இன்னைக்கு எடுக்க போறீங்களா? உங்களுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்ன? யோசிங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பகுப்பாய்வில் சந்திப்போம்.